ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் தான் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே கப்பில் ஒரு கப்பு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிங்க. வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 வாழைப்பழம் ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் அரை மூடி ஆட் பண்ணிக்கிங்க. ஏலக்காய் ஒரு 4 தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். பவுலில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு எண்ணெயில் ஊற்றுறப்ப பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும். இதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக ரவை கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் பேக்கிங் சோடா எதுவுமே போடலங்க. அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒன்றா ஊற்றி எடுங்க. 2 ஊற்றுனீங்கன்னா ஷேப்பு மாறுது. அதனால் ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் 2 ஊற்றுனேன், ஷேப் மாறி வந்தது. அதனால் ஒன்றா ஊற்றி எடுத்தேங்க. ஒன்றா ஊற்றுனா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. பாருங்கள், நான் 3 ஊற்றுனதுனால ஷேப் கொஞ்சம் மாறி இருக்குது. 1 ஊற்றுறப்ப நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. கண்டிப்பாக இந்த சிம்பிளான சூப்பரான கார்த்திகை தீப ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் ஏ குட் டே.